ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிம்பிளான சாலட் ரெசிபி. இனி வரும் நாட்களில் 30 நாளும் 30 வகை சாலட்ன்ற சீரீஸில் வாரம் வியாழக்கிழமை ஒரு சாலட் ரெசிபி போஸ்ட் பண்ண போகிறேன். விருப்பப்பட்டவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. நோய் நொடிகள் பெருகிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் இயற்கை சார்ந்த உணவு முறையை பின்பற்றும் போது நம்மளை நாம் பாதுகாத்துக்க முடியும். அதனால் வாரத்துக்கு ஒரு நாளில் ஒரு வேளையாவது இயற்கையாக பச்சை காய்கறிகள், பழங்கள், முளைக்கட்டின பயிறு இது போல் நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம உடலையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுருக்க இந்த இயற்கை உணவான சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை தண்ணியில் போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அதிலிருந்து 1.5 கப் வேர்க்கடலையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின ஒரு சின்ன கேரட், பொடியாக நறுக்கின ஒரு சின்ன தக்காளி, பொடியாக நறுக்கின பாதி குடமிளகாய், 3 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பீட்ரூட், பொடியாக நறுக்கின ஒரு சின்ன வெள்ளரிக்காய், இதெல்லாம் நல்லா கலந்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சத்து நிறைந்த ஆரோக்கியமான வேர்க்கடலை சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அல்லது டின்னருக்கோ ரொம்பவே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.